வட்டமென்று உம்முள்ளே மயக்கி விட்ட திவ்வெளி அட்டரக்கருத்துள்ளே அடக்கமும் ஒடுக்கமும் எட்டும் எட்டுமாய் இயக்கும் சக்கரத்துள்ளே எட்டலாமோ உதித்த எம்பிரானை நாம் அறிந்த பின். எம்பிரான் இதுதான் அந்த அட்டகத்துக்குள்ளே அப்படின்னா என்னன்னா இதுதான் புரியட்ட காயம்தான். இது தெரியாமல் எது மயக்குது அப்படின்னா வட்டம் என்ற வெளி. இந்த உலகன்றது நம்ம மயக்கி அதை தாண்ட முடியாமல் நம்ம தடுக்குது. எதுனா இந்த உலகம். இதை தாண்டக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. காரணம் என்னென்னா இந்த உலகம் நமக்கு முன்னாடி இருக்குது. அது என்னவா இருக்குது? பஞ்சபூதமாகவும் இருக்குது. தனு கரண புவனம் போகன்ற சொல்ல எல்லாமாவும் எது இருக்குதுன்னா இந்த உலகம் தான் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா நமக்கு இவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு நம்மளை கட்டி போட்டு இதுக்குள்ளே வச்சு இதை அனுபவிக்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு நமக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி இதை செஞ்சு முடிச்சுட்டு நீ போய்கினே இரு. அதை தாண்டி ஒரு வாழ்க்கை இல்லை, அதை தாண்டி ஒரு உலகம் இல்லைன்னு எது மயக்குது? இந்த உலகம். அது என்ன சொல்கிறாரு? வட்டம் என்ற வெளி. வட்டம் என்று உம்முள்ளே மயக்கிவிட்ட திவ்வெளி. மயக்கம் அட்டரக்கருத்துள்ளே அடக்கமும் ஒடுக்கமும் எட்டும் எட்டுமாய் இயக்கும் சக்கரத்துள் எட்டலாமோ உதித்த எம்பிரானை நாம் அறிந்த பின். இதுக்கு எல்லாம் காரணம் என்ன? இந்த உலகன்ற விஷயங்கள் நமக்கு நாம் யார்? அதனால் எட்டு என்னென்னா 64 தத்துவங்கள், 64 கலைகளும் எதில் இருக்குதுன்னா இந்த உலகன்ற ஒரு விஷயந்தான். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் கிங்காக இருப்பாங்க. எனக்கு அது தெரியும், இது தெரியும். அதெல்லாம் என்னன்னா ஒவ்வொரு கலையும் ஒவ்வொருத்தருக்கு தெரியும். அப்போ நம்ம மயக்கம் எங்கே வருது? நான் கற்றுக்கின கலை எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு நம்மளை அங்கே கட்டி போட்டு வைக்குது இல்லையா? இதுதான் மயக்கம். எனக்குள்ளே ஒரு வட்டம் போட்டு நான் மயங்கி அங்கேயே உட்காந்துருக்கேன். என்னால் அதை தாண்டவே முடியல. ஆனால் உலகம் எப்படி இருக்குதுன்னா அதை தாண்டினா தான் வெளியே இருக்குது. என்னால் வெளியே போக முடியாமல் இதுக்கு உள்ளுக்குள்ளே மயங்கி நிற்கிறது தான் விஷயம். அதை தாண்டினா இந்த உலகம் நமக்கு தொந்தரவு பண்ணாது. ஆனால் அதை போக வழி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வெளியே கிடக்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம பாடம் பண்ணும்போது என்ன இருக்கும்? வெளிச்சத்தில் தான் இருக்கிறோம். பாடம் பண்ண என்னாகும்? இருள் வருது. இருள் என்னாகும்? இருள் அப்படியே இருக்குமானா இருளும் அப்படியே இருக்காது. இந்த இருள் போய் ஒரு ஒளி வரும், அந்த ஒளி போய் ஒரு வெளி வரும். அதையும் கடந்தால் பால் வெளி வரும். இதெல்லாம் தெரியாமல் நம்மளை இந்த உலகம் எப்படி என்ன பண்ணுது? ஒரு வட்டம் போட்டு இந்த மாடு ஒன்று இருக்கும், அது என்ன பண்ணும்? ரொம்ப எங்கன்னா போய் முட்டுக்கிட்டு என்ன பண்ணால் ஒரு கட்டை வச்சுட்டு ஒரு கயிறை கட்டி விட்ருவான். அது என்ன பண்ணா அந்த வட்டத்துக்குள்ளேயே மேய்ஞ்சி ஒரு வட்டம் போட்டு வச்சிரும். அந்த மாதிரி நம்மளை இந்த உலக மயக்கம் இது தாண்டா வாழ்க்கை நம்மளை கட்டி போட்டு அதையே அனுபவிச்சு அதை என்ன பண்ணுறான்? நமக்கு முன்னாடி கோடி பேர் அதை தான் செஞ்சான். நமக்கு அப்புறமும் கோடியான பேர் அதை தான் செய்ய போகிறான். அப்போ நானும் அதை தான் செஞ்சான் அர்த்தம் இல்லையே. இங்கேருந்து நான் தப்பிச்சு போக முடியாது அப்படின்ற எண்ணம் எனக்கு வரணும். வந்தால் தப்பிச்சு போக வழி அதில் இருக்குது. இல்லைன்னா கோடிக்கணக்கான பேர் செத்துட்டான், அதில் நானும் ஒருத்தனை ஆகிடுவேன். இதுதான் விஷயம். ஏன்னா சில விஷயங்கள் மறைப்பாக இருக்கிற வரைக்கும் தேடல் அதிகமாக இருக்கும். ஓப்பனாக உடைச்சிட்டோம்னு வச்சுங்களேன், தேடல் சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். அங்கேயே நின்றோம். ஓ அன்றைக்கி சொன்னார் தியாகசாமி, அதுவாக இது இருக்குமோ? ஏன்னா எனக்கே அப்படி ஒரு நிலை வந்தது. ஐயா பாடம் கொடுப்பாரு. பாடம் கொடுத்தவொடனே என்ன ஆகுனா, ஏற்கனவே கொஞ்சம் படிக்கிறதுனால என்ன ஆகுனா, இவர் அங்கே பாடம் கொடுக்கும்போது ஓ இதுதானா அதுன்னு போயிடும். அப்போயே அது கட்டாயிடும். அப்போ நமக்கு யமனே எதுனா நம்மளோட அறிவு தான். நாம் எப்படி இருக்கணும்னா நம்ம அறிவே இல்லாத ஒரு ஜடமாக இருக்கணும். ஜடமாக இருந்தால் வந்ததை அனுபவிக்க கற்றுப்போம். ஒரு விஷயத்தில் போகும்போது இது எங்கே தான் போகுது, நான் போனேன்னா போயினே இருப்பேன். ஆனால் நடுவில் நான் பண்ண விஷயங்கள் எனக்குலாம் அறிவு வேலை செஞ்சதுன்னா என்ன ஆகுனா அது அப்படியே கட்டாயிடும், அது இடைஞ்சலாயிடும். அப்போ இங்கே அறிவுன்றதே ஒரு தடை, அது ஒரு குப்பை. அப்போ அறிவு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வரல, அனுபவிக்க வந்திருக்கிறோம், அதை உணரணும். அப்போ சில விஷயங்களை மறைப்பாக இருக்கிற வரைக்கும் அது நல்லாயிருக்கும், நம்ம சுயமாக அனுபவிக்கணும். இதில் நிறைய பாடல்கள் அப்படி தான் இருக்கும். அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் நம்மளை சொல்கிறார் சிவவாக்கியார். டேய் நீலாம் பாவி, வெறும் பாவி கிடையாது, நீ பஞ்சபூத பாவியான், மாத்திருபூத மாதிரி பஞ்சபூத பாவி. ஏன்னா உனக்குள்ளே தான் எல்லாம் இருக்குன்றத உண்மை தெரியல. ஏன்னா ஒரு நாளும் நான் வெளியே தான் பார்க்குறேன். என்னை படைத்த இந்த பொருள் எல்லாம் வெளியே இருந்து ரிசீவ் ஆகுதான்னு தான் பார்த்துன்னுக்கிறேன். ஒரு நாளும் எல்லா ஜன்னலையும் மூடிட்டு உள்முகமாக நான் திரும்பி பார்க்க எனக்கு வழி தெரியல.
அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள். சரி போட்டோம், பஞ்சபூத பாவியாகவே இருந்திருக்கோம். இப்போ நீ தப்பிச்சு போகணுன்னா என்ன பண்ணோம்னா, இந்த பஞ்சபூதமாக இருக்குது இல்லையா, அதில் ஒரு எழுத்துக்காவது அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்கோ. நமசிவாயன்னு இருக்குதுப்பா, 5 எழுத்து பஞ்சபூதமாகவும் இருக்குது. நீ எல்லாத்தையும் பற்றி நாலேஜ் உனக்கு வேண்டாம். 5 எழுத்தில் ஒரு எழுத்துக்காவது உனக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கப்பா, உன் வாழ்க்கை கடை சேரும். அது எந்த எழுத்தாக இருக்கும் சொல்லுங்கள் பாப்போம். எப்படி சொல்கிறீங்க? ஓ, ஏற்கனவே வர சொல்லிட்டேண்ணா, இதுதான் சொன்னேன் இல்லையா, இது சொன்னாதான் பிரச்சனை. புரியுதுங்களா? அப்போது இதை நாம் உள்முகமாக போனால்தான் இந்த நிலை கிடைக்கும். சீன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் எப்படி போகணுன்றது நான் சொல்லலை. போகிறதுக்கு வழி குருநாதர் மூலிமா தான் அது கிடைக்கும். அப்போது 5 பொருளாக இருக்கிற வரைக்கும் எனக்கு மரணம் நிச்சயம். இந்த 5 நான் என்ன பண்ணணும், ஒரு பொருளாக அதோட உறவு செயல்படாத நான் நிறுத்தணும். இது செயல்படாமல் நிறுத்தினத்துக்கு இந்த 5 3 ஆகும். 3 ஒரு பொருளாக நிற்கும். அந்த ஒரு பொருள் எது நிற்கும்? சிகாரம்ன்ற ஒரு பொருளை ஏறி நிற்கும். அதுக்கு இன்னும் நான் சொல்லலை, சொல்லவும் மாட்டேன். அந்த எழுத்தை நீ பிடிச்சால், அந்த எழுத்தை பிடிச்சால் மரணம்ன்றது இல்லை. மரணம் இல்லாத பேரின்ப வாய்வு அது அடையும். அதை தான் அவர் சொல்கிறாரு. இந்த 5 எழுத்துலேயே நீ மயங்கி நின்றாதப்பா. இது வந்து எல்லாராலையும் முடியும். தப்பிச்சு போக வழி தெரிஞ்சால் இந்த 5 முதல்ல 3 ஆக்கு, அப்புறம் இந்த 3 1 ஆக்கு. அந்த 1 எதுவாக இருக்கணும், அதுவாக நீ ஆக பழகிக்கோ. பச்சை மண் பதிப்பிலே புழுப்பதித்த வெட்டுவான் நிச்சலம் நினைத்திட நினைத்த வண்ணம் ஆயிடும். பச்சை மண் இடிந்து போய் பரந்த தும்பி ஆயிடும். பித்தர்கள் அறிந்து கொண் பிராணி மற்றும் இருந்த கோலமே. என்ன சொல்கிறாங்க, பச்சை மண் பதிப்பில் காட்டில் ஒரு பூச்சி இருந்துதான். அதுக்கு வந்து இயற்கையாக இனப்பெருக்கம் பண்ண தெரியாத ஒரு வண்டு, ஒரு குளவி. அந்த குளவிக்கு வந்து இயற்கையாக இனப்பெருக்கம் பண்ண தெரியாது. ஆனால் அதால் வந்து ஒன்றை இன்னொன்றா மாற்ற முடியும். அது என்ன பண்ணோம், தன்னோட அந்திம காலம் தெரிஞ்சு போச்சு. நாம் சாக போகிறோம், சாகிறதுக்குள்ளே நாம் ஒரு விஷயத்த பண்ணிட்டு போகணும். நம்மளை மாதிரியே ஒரு பொருளை அங்கே பண்ணிட்டு போகணும். அது என்ன பண்ணோம், காட்டில் போய் தனக்கான ஒரு புழுவை, 1000 புழு இருக்குமா, ஆனால் இந்த புழுவுக்கு மட்டும்தான் தன்னை மாதிரியான மாறக்கூடிய சக்தி இருக்குதுன்னு தெரிஞ்சு அவ்வளோ புழுவை விட்டு அந்த புழுவை கூட்டும் போய் என்ன பண்ணுமா, பச்சை மண் பதிப்பில் பச்சை மண் எடுத்து வந்து என்ன பண்ண, முதல்ல கூடு கட்டிடும், ஒரு வாசலை அடைச்சிடும். இப்போ கூட்டின்னு வந்து அந்த கொத்தின்னு வந்து அந்த புழுவை என்ன பண்ணோம், அதை உள்ளே தள்ளிட்டோன்னா அது என்ன பண்ணோம், வெளியே போக வழி இல்லை. வாசலில் இது நின்றுக்கின்னு அதை கொத்திக்கினே இருக்கும். கொத்தினா சும்மா விடாது, அது கொத்திட்டு இதை சொல்ல 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 என்ன ஆகும், இந்த புழுவானது அந்த கொத்தக்கூடிய வலியை தாங்க முடியாமல், இந்த நாதத்தோட சக்தியும் தாங்க முடியாமல் அது தன்னைத்தானே ஒரு குலவையாக மாற ஆரம்பிச்சிடும். அது எப்போ குலவை ஆகுதோ அப்போ இதுக்கு மரணம். அதை சொல்கிறாரு, ஒரு குலவைக்கு இந்த அறிவு உண்டுடா. பாழா போட மனுஷனே, உனக்குள்ளே தான் நான் இருக்கிறேன், நீ அந்த குலவை என்ன பண்ணிச்சோ அதை நீ பண்ணா உனக்குள்ளே மறைஞ்சிருந்த அந்த சிவன் தானாக வெளிப்படுவான்டா. அதை நீ எப்படி பிடிக்கணும், அந்த குலவி எப்படி நாதத்தை கொண்டு வந்து நிறுத்தி அதை பழகி 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 புழுவாக இருந்த ஒன்று குலவியாக மாறிச்சோ, சீவனாக இருந்த உன்னை சிவமாக மாற்றக்கூடிய சக்தி இந்த நாதத்துக்கு உண்டுன்றதை அங்கே சொல்கிறாரு. நமக்கெல்லாம் அப்படி ஒரு ஆசை இருந்ததுன்னா எங்கே கேட்கணும் வச்சு, நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே வச்சு பழகணும். ஐயா சொல்வார், மனசை அழிக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் எதுக்குமே கிடையாது, ஒரு பொருளை தவிர. இந்த பொருள் என்னது, நாதம். அப்போது என் மனம் எங்கே இருக்குதோ அங்கே மனசை இந்த நாதத்தை கொண்டு நிறுத்தணும். நிறுத்தினால் என் மனம் ஒரு நாள் அழியும். ஆனால் அதை அனுபவிக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அது எப்படி இருக்கும்,
கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கும். அவ்வளோ சாதாரணமாக கீழே இருக்கிற பொருள் மேலே வந்துடாது. உழைப்பு அதிகம் தேவை. நம்மளால் முடியாதுன்ற அளவுக்கு அதை கொண்டு போய் நம்மளை நிறுத்தும். ஆனாலும் இதை முடிக்காமல் நான் போக மாட்டேன்னு நான் நிற்கணும். நின்னால் அது ஒரு நாள் வரும். அந்த என்ன பண்ணோம், நம்ம மனசை ஒன்றும் இல்லாமல் செய்யும். ஒன்றும் இல்லாமல் செய்யறதுக்குள்ளே தான் எல்லா பொருளும் இருக்குது. சரிங்களா? இப்போ என் மனசில் என்ன இருக்குது? ஆசை இருக்குது, பாசம் இருக்குது, எல்லா வேஷமும் இருக்குது. ஒன்றுமில்லாத அந்த அர்த்தம் புரியுதுங்களா? இது எல்லாம் போய் அது ஒன்றுமே இல்லாமல் நிற்கணும். நின்னா அன்றைக்கி வருவான் அவன். அது செய்யக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது? நாதம். சரிங்களா? பாடம் வாங்குகிறோம். எவ்வளோ பேர் போகிறீங்கன்னு தெரில. இனிமேலாக இப்போ குரு பூஜை முடிஞ்சிச்சு. இனிமேலாச்சு இவங்களெல்லாம் வலிச்சு உட்கார வச்சு இந்த ஹெட்மாஸ்டர் சொல்லுவார் பாருங்க, அது முதல்ல செய்யணுமா? உக்காரு. பசிச்சா கஞ்சி, சோறு கூட கிடையாது உங்களெல்லாம். கஞ்சி காசி வச்சுட்டோம், ஒரு குண்டாவில் காசி வச்சுட்டு பசிச்சா போய் கஞ்சி குடி, பசி ஆறிட்டியா வந்து பாடம் பண்ணு. ரெண்டே வேலை தான். ஃபோனெல்லாம் பிடிங்கி வச்சுருவோம். நடக்கும், அதெல்லாம் கூடிச்சு நடக்கும். அப்படி தான் இருக்கிறோம். ஏன்னா இந்த வேலை தான். வரவேற்கிறீங்களா? நல்ல சிறப்பு, சந்தோஷம். எல்லாரும் வேண்டிக்கிறோம் அந்த மாதிரி நடக்கும். நடக்கும். சொல்லுங்க. ஆத்மானசாமி. ஆத்மானசாமி. இப்போ பெரிய பெரிய கோவில் இருக்குது. இப்போ திருப்பதி இருக்குது, ஸ்ரீரங்கம் இருக்குது, அப்புறம் பழனி இருக்குது. இந்த கோவிலில் வந்து ஐயர், இப்போ நம்ம கோவில் இருக்குது. அதே போல் இந்த கோவிலெலாம் பார்த்தோன்னா நிறைய புகழ்பெயர் இருக்குது. கோவிலெலாம் பார்த்தா அது வந்து ஐயருக்கு செய்கிற பூஜையால் வருதா, இல்லை அங்கே இருக்க சமாதியால் அந்த கோவில் பிரபலமாகுதா? ஒரு கோயில் வெறும் பூஜை பண்ணுறதுனாலையோ கும்பாபிஷேகம் பண்ணுறதுனாலையோ அங்கே சக்தி வளருமானா அப்படிலாம் கிடையாது. ஒரு கோயிலில் இன்றைக்கி கூட்டம் நிறைஞ்சு வழியுதுன்னா ஒரு கோயில்லையும் அங்கே மகான்களோட ஜீவ சமாதி இருக்கும். ஜீவ சமாதி இல்லாத எந்த கோயிலும் காலத்துக்கும் நிலச்சி நிற்காது. அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பெருமையெல்லாம் இழந்து அது ஒரு பாடடைஞ்ச ஒரு கட்டிடமாக மாறிடும். இப்போ கூட நீங்கள் கூட சமீபத்தோடு பார்த்துக்கலாம். நிறைய பேரை காலம்புல்லாம் அந்த சித்தர் இந்த சித்தர் சொன்னவங்களெல்லாம் படுக்க போட்டாங்க. ஏன் சித்தர்கள் படுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, படுக்கவும் கூடாது. தான் ஒரு விஷயம் பண்ணுறேன், தான் பண்ணுற விஷயங்களை என்னால் ஊருக்கு சொல்லி கொடுக்க முடிஞ்சால் அது நான் கற்றுக்கின விஷயம். நெருப்பு சுடும் சாமி, நெருப்பை தொட்டால் சுடும். அது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இயற்கை. எல்லார் தொட்டாலும் நெருப்புன்றது சுட்டே ஆகும். ஆனால் யாருக்காவது ஒருத்தர் தப்பி நெருப்பை தொட்டால் சுடலை. இது பாடமா இல்லை வரமா? வரம். இப்போது பாடமாக இருந்தால், பாடத்தின் மூலிமா அந்த சக்தி எனக்கு கிடச்சிருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? என் சீடர்களுக்கு 10 பேர் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா அது பாடத்தினால் வந்த சக்தி. அதை நான் கூட இருக்கவங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பேன். அதுதான் கலை, அதுதான் ஞானம். எனக்கு ஒரு வரமாக அங்கேருந்து வந்துச்சு. என்னால் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது, நான் அனுபவிக்கலாம். யாருக்கும் சொல்லிக் கொடுக்க, ஆனால் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியலன்னா அது கலை கிடையாது, அது ஞானம் கிடையாது. எனக்கு இறைவன் கூட்டம் வரும், நான் அனுபவித்து என்னோட முடிச்சுக்கலாம். ஆனால் பார்க்குற கூட்டம் அப்படி பார்க்காத. என்னையா எல்லாருக்கும் நெருப்பு சுடுது, இந்த ஆளுக்கு மட்டும் நெருப்பு சொல்ல, இவர்கிட்ட பெரிய சக்தி இருக்கிறா பொழுது மதி மயக்கம் வரும். ஆனால் என்னால் ஒரு விஷயம் செய்ய முடியும்னா அதை 10 பேருக்கு, என் சீடனுக்கு, என்னை நம்பி இருக்கிறவங்காச்சு நான் சொல்லிட்டு தான் போகணும். அப்படி போனால் அதுக்கு பேர் ஞானம், அதுதான் உண்மை. எனக்கே தெரியாமல் ஒரு சக்தி எனக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா நான் யாருக்கும் சொல்ல முடியாது. அது ஒரு இறை சக்தி. அதை நான் சாப்பிட்லாம், நானே தான் சாப்பிட்ணும், வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த வழி எனக்கு தெரியாது. அப்போ அதுக்கு பேர் ஞானம் இல்லை. அதனால தான் அது தெரியாமல் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு படுக்க வச்சு சமாதி பண்ணுறாங்க. படுக்க வச்சு யாரை சமாதி பண்ணணும், யாரை புதைக்கணும் அப்படின்னா ஊருக்குள்ளே வாழ தெரியாத ஒரு கூட்டம் வாழ்ந்துருக்குது. வாழ தெரியாமல் வாழ்ந்தவனுக்கு உதாரணமாக தான் இந்த படுக்கை. எதுக்குமே லாய்க்கில்லப்பா. அவன் சீவனாகவே இருந்து சீவனாகவே செத்து போயிட்டான்.
அவனுக்குள்ள சிவம் ஒன்று இருக்குதுன்னு அவனுக்கு தெரியல. அப்போ உள்ளுக்குள்ளே சீவன் ஒருத்தன் இருக்கிறான்னு தெரிஞ்சவனோட எப்படி இருக்கணும்னா, தெரிஞ்சவன் படுப்பானா? சிவலிங்கம் எப்படிமா இருக்குது? படுக்க வச்சுருக்குதா, உக்காந்துருக்குதா? உக்காந்துருக்குது. உன்னை நீ பானம் பண்ணக்கூடிய ஒருத்தரை உட்கார வச்சா உன்னோட வடிவமும் சிவலிங்க வடிவம் தான். புரியலையே ஜனங்களுக்கு? எல்லாரும் போனோம் இந்த செம்மறியாடு கூட்டம் போது, அது போய் பத்து 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 பத்துன்னு ஊழ்ந்து நிற்கும். பின்னாடி வர செம்மறி கூட்டம் பார்க்கவே பார்க்காது. அது என்னடா ஊழ்ந்து இருக்குது, நம்ம நீ தானே பண்ணுவோம், அதுவும் போய் விடும். படுக்க வச்சவன் ஊரில் வாழ தெரியாமல் வாழ்ந்து போனவனுக்கு உதாரணம். சீவனை சிவமாக மாற்றணுமா ஒரு உதாரணம் பண்ணால் எப்படி இருக்குன்னா, உட்கார வச்சு தான் பாடம் சமாதி பண்ணணும். தெரியல யார் சொல்கிறது? ஆனால் விளம்பரம் பார்த்தா எல்லாம் தெரிஞ்ச ஞானி மாதிரி பேசுகிறாங்களே. தான் என்ன ஆகணுன்றது தனக்கு மற்றவங்களுக்கு சொல்ல தெரியலையே. அப்போ சிவலிங்கம் சிவம் எப்படி இருக்கும்? சிவலிங்கமாக தான் இருக்கும் சாட்சிக்கு. அதே சிவத்தை நான் உள்ளுக்குள்ளே உணர்ந்துட்டேன்னா நானும் அப்படி உட்காரணும். என்னோட வடிவம் அந்த நேரத்தில் சிவமாக தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இப்படியெல்லாம் அடைஞ்சி அந்த உண்மை பொருளை உணர்ந்தால் மட்டும்தான் எந்த கோயிலில் மகான்கள் அதை உணர்ந்து சமாதி ஆனாங்களோ அந்த கோயில் மட்டும்தான் காலகாலத்துக்கும். பிரளய காலம் வந்தால் கூட அந்த காலம் அது மட்டும்தான் நினச்சிருக்க. ஏன்? அங்கே தெய்வம் இல்லை, தெய்வத்தை தனக்குள்ளே உணர்ந்த ஒருத்தன் இருக்கிறான். யார்? சித்தரும் மகான்களும் ஞானிகளும் அங்கே இருக்கிறான். தெய்வம் இங்கேன்னு சொல்ல முடியாத எல்லாத்துலேயும் இருக்குது. அதை தனக்குள்ளே உள்ளே வச்சு தானே தெய்வம்டா அப்படின்னு உலகத்தை உணர்த்தினான் பார்த்தியா? அவனோட சமாதியும் அவனோட கோயிலும் என்னன்னைக்கும் நிலைச்சி நிற்கும், எப்பவுமே வளர்ந்து நிற்கும். அங்கே மட்டும்தான் கூட்டம் போகும். அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கோயிலும் எல்லா இடமும் எதுன்னா ஏதோ ஒரு காலத்தில் நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் மகான்கள் அங்கே சமாதி ஆகியிருக்காங்க. புரியுதுங்களா? இதுதான் சமயம். அந்த கோயிலுக்கு மட்டும்தான் எப்போவுமே சிறப்பு நீடித்து நிற்கும். இப்போ இந்த ஆசிரமத்துலேயும் நிலச்சி நிற்கக்கூடிய காரணம் என்னென்னா, நம்ம ஐயா இங்கே சமாதி ஆகியிருக்காரு. இது நாளுக்கு நாள் வளரும். வளர்ந்து வளர்ந்து நாமெல்லாம் போனால் கூட என்னன்னைக்கும் வளரும். இது நெருப்பு மாதிரி. அன்னைக்கு அவர் ஏற்றி வச்ச அந்த நெருப்பு எல்லாத்தையும் நெருப்பாக மாற்றி ஒரு ஜோதியாக காட்டும். சரிங்களா? அது நடக்கும், நடந்து கொண்டே இருக்கும்.